சரியான ஒரு அடையாளத்தை வந்து உண்டு பண்ண முடியும். இப்போ பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு கலாச்சாரத்தில் வந்து என்னென்னா, பெண்கள்னா இந்த வயசானால் கல்யாணம் பண்ணிக்கணும், இது இந்த மாதிரி ஆடை தான் போடணும், இவ்வளோ கல்வி படித்த போதும், வீட்டோடு இருந்த போதும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இங்கே வந்தாலே வந்து இந்த நாட்டை வந்து பெண்களாலேயும் வந்து சம அந்தஸ்தில் வந்து அவங்களால வந்து ஆள முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, பெண்களாலேயும் வந்து என்ன வேணால் சாதிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சுதந்திரத்தை வந்து சரியாக எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்றது பல பெற்றோர்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. கலாச்சாரத்தை அடிப்படையில் வந்து அவங்கள வந்து எல்லாமே மூடி வச்சுருக்காங்க. ஆனால் தியேட்டர் லேபுக்கு வந்தால் அந்த பெற்றோர்களுக்கே சரியான ஒரு விஷன் உருவாக்குற அளவுக்கு வந்து இங்கே இருக்கிற இளைஞர்களை என்னால் கொடுக்க முடியும். இப்போ கனிமொழி மாதிரி பெண்களை வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து 5-6 ஹீரோயின்ஸ் வந்து நம்மக்கிட்ட ட்ரெயின் ஆகிட்டு நிறைய படங்களில் பிஸியாக இருக்காங்க. இப்போ இவங்களும் கட்டாயமாக பிஸியாக போகிறாங்க. ஏன்னா ஆஃபர்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஏன் நான் சொல்ல வரேன்னா, எல்லாருமே வந்து தியேட்டர் லேப் நடிப்பு அப்படின்றது வந்து ஒரு தரப்பில் வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருந்தாங்க, நான் சொல்லுவேன் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் தான் சொல்லுவேன். உண்மையான கலைஞனுக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் விஷன் இருக்கும். இந்த பாசிட்டிவ் விஷன் இருக்கிறவன் இண்டஸ்ட்ரியில் எப்போவுமே வந்து நல்ல சிந்தனையோட, நல்ல பார்வையோட, நல்ல படங்களோட இருந்துக்கிட்டே இருப்பான். சினிமான்றது ஒரு அற்புதமான மீடியா. அதுக்கு வந்து வெறும்னே சும்மா ஏதோ ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு ஜிம்முக்கு போகிறது, டான்ஸுக்கு போகிறது அப்படின்னு போய்ட்டு வந்தால் பத்தாது. அதுக்கு ஒரு பயிற்சி இருக்குது, எல்லா விதமான பயிற்சி இருக்குது. அது தெரிஞ்சுக்கிட்டு போனால் தான் அது வாழ்க்கையில் வந்து சிறப்பாக போக முடியும். இல்லைனா இளைஞர்களோட பல பேர் வாழ்க்கையை வந்து ட்ராஜடியில் போய் முடியும். அது தப்பு, அப்படி போகக்கூடாது. பெண்கள் நிறைய பேர் வரணும், அவங்க சுதந்திரமாக. இப்போ நிறைய பெண்கள் வந்து விஸ்காம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். பெற்றோர்களுக்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன், இங்கே வாங்க, நல்ல எதிர்காலம் இருக்கும். கனிமலர் மாதிரி நிறைய படித்த கேர்ள்ஸ் வந்து இங்கே பயிற்சிக்கு வரணும், இன்னும் நிறைய பயன்பெறணும். ரிதுமிகா, அஸ்மிதா, அங்கிதா, நதியா, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நிறைய படங்களும் வந்து பிஸியாக இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அடுத்தது இப்போ நம்மளை நோக்கி கனிமலரோட சேர்த்து வந்து சுகந்தியன் ஒரு கேர்ள், கிளாசிக் டான்ஸர், அருமையான ஒரு கேர்ள், அவங்களும் வந்து இப்போ பயிற்சிக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து பிரீத்தன் ஒரு கேர்ளை வந்து எங்கள் இதில் பயிற்சிக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. பிரியான் ஒரு கேர்ள் வந்து பயிற்சிக்கு ஆளாகிட்டு இருக்கிறாங்க. ஆயிஷன் ஒரு கேர்ள், அவங்க வந்து இந்துஸ்தான் காலேஜில் வந்து ஆர்கிடெக்ட் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே நிச்சயமாக நாளைக்கு வந்து தியேட்டரில் பயிற்சி அவங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும். தான் மூலமாக தன்னை சுற்றி இருக்கிற சமுதாயத்தையும் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவாக அவங்கள வந்து கொண்டு போக முடியும். நாளைக்கு அவங்க பிள்ளைங்களே வந்து நாளைக்கு தியேட்டரில் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷன் அப்படின்றத நான் வந்து உருவாக்கி கொடுக்குறேன். கலாச்சாரத்தை வந்து எப்படி வந்து தன கைக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு சிறந்த வாழ்க்கை அமைக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டேன். ரொம்ப நல்ல விஷயம் சொன்னீங்க ஜெயராவ் சார். இப்போது எப்படி இந்த பெண்களை பற்றி பேசும்போது எனக்கு இன்னொரு கேள்வி மனசில் தோணுது. அதாவது இந்த தியேட்டர் மூலமாக, இந்த பயிற்சிகள் மூலமாக, இந்த தியேட்டர் லேப் மூலமாக சமுதாயத்திற்கு ஏதேனும் பங்கு உள்ளதா? தியேட்டர் லேப்க்கு சமுதாயத்தில் சீர்திருத்தங்கள் பண்ணுவதற்கோ இல்லை இந்த சமுதாயத்தை இம்பேக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது உண்டா? ஆமாம், ரொம்ப நன்றி இந்த கேள்வி கேட்டதுக்கு. அதாவது நான் இந்த தியேட்டர் ஸ்கில்லை வந்து பள்ளிக்கூடங்களுக்கு கொண்டு போகிறேன். கிளாஸ் ரூம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பிளேஸை எப்படி மாற்றுறது, ஒவ்வொரு கிளாஸ் ரூம் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பிளேஸ், அது எப்படி வந்து உருவாக்குறது. இப்போ இந்த பயிற்சிக்கு வந்து நான் வந்து பள்ளிக்கூடங்களில் கொண்டு போய் சேர்க்குறேன். டீச்சர்ஸ்க்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் எப்படி ட்ராமடைஸ் பண்ணுறது, ஒவ்வொரு லெசனை வந்து எப்படி ட்ராமடைஸ் பண்ணுறது. அப்புறம் மாணவர்களோட நான் வந்து அவங்களோட எனர்ஜி வந்து பியூட்டிஃபுல்லாக பாசிட்டிவாக ஒரு டிசிப்ளின்குள்ளே கொண்டு போகிறேன். இதே மாதிரி கல்லூரியில் வந்து அந்த ஏஜில் வந்து நிறைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது மாதிரி வந்து சில இன்ஜினியரிங் கல்லூரியில் வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் போய் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பொற்கொடி மேடம் மூலமாக நாங்கள் வந்து கவுன்சிலிங் பண்ணி கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் தனித்தனியாக வந்து அவங்க எப்படி வந்து தான் வாழ்க்கையை வந்து இது வந்து ஒரு பேர்டனாக இல்லை, இந்த நேரத்தில் ஒரு டிசிப்ளினுக்குள்ளே வரும்போது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு கல்வித்துறையில் நாங்கள் போய் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஃபேக்கல்ட்டிஸோடு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு இப்போ கெவின் கேர் கம்பெனி வந்து முன்னுக்கு வந்திருக்கு. அவங்களோட ஒர்க்கர்ஸோட ஒர்க் பண்ணுறதுக்கும் அந்த கல்லூரியில் ஒர்க் பண்ணுறதுக்கும் முன்னே வந்து எங்களை உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி நான் நிறைய ராம்கோ சிமெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதை அடிப்படையை வச்சுட்டு நாங்கள் நிறைய இடத்துல வந்து ஒர்க் பண்ணுறோம். ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி ஒரு பயிற்சியை கார்ப்பரேட்ஸ், காலேஜஸ், ஸ்கூல்ஸ் இவங்கெல்லாம் அதை வெல்கம் பண்ணி அதை யூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய, முதல்ல சினிமா தான் ஒரே அவுட்லெட்டுங்கிற இந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி பெண்களுக்கு அப்படின்னு டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ்க்கு யூஸ் ஆகிறது ரொம்ப பெரிய விஷயம். கனிமலர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, சார் வந்து தமிழ் சினிமாக்களில் ரொம்ப தாக்கம் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு அடிக்கடி சொல்கிறதா சொல்கிறாங்க. அது என்ன நடிக்கிறதுக்கு தான் வந்து இங்கே எல்லாம் வந்தது.
நான் ஒன்று எதுக்கு சொல்ல வரேன்னா என்னோட சிஸ்டம் அப்படி வச்சுருக்கேன். எனக்கு ஒரு ஐடியாலஜி ஃபிலாசபியும் இருக்குது. 3 மாத பயிற்சின்னு வச்சுருக்கேன். ஒவ்வொரு நடிகன் ஒரு பயிற்சிக்குள்ளே வரும்பொழுது 3 மாதம் என்கிட்ட வந்து முழு கவனத்தோடு வந்து பயிற்சிக்கு ஆளாகும் பொழுது எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் தன்னை பற்றியே கவனிக்கிறதுக்காக அவன் வந்து எந்த படம் 3 மாதம் பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், யாரும் வேண்டாம்னு சொல்லலை. நீங்கள் நான் உள்ளே வரும்போது நான் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி மேலே நான் ஒர்க் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஏன்னா இங்கே உள்ளே வரும்போது விஜய் படம் பார்த்து, இல்லை அஜித் படம் பார்த்து, ரஜினி படம் பார்த்து, கமல் படம் பார்த்து, இந்த மாதிரி சில ஃபேமஸான நடிகளோட படம் பார்த்து அந்த மாதிரி ஆடைகளோடு அந்த மாதிரி கனவோடு இங்கே வராங்க. வந்து இங்கே நான் எது சொல்லி கொடுத்தாலும் அந்த மாதிரி நிலப்பிலேயே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அது தப்பு. விஜய் வந்து அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் இண்டிவிஜுவலாக, அஜித் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார், கமல் சார் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து கஷ்டப்பட்டு தன்னோட அடையாளத்தை வந்து சமூகத்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்கள மாதிரி இவங்க பண்ண முடியாது. அப்படின்னா அவங்க கஷ்டப்பட்ட மாதிரி இவங்களும் தனி பயிற்சிக்கு ஆளாயிட்டு அந்த இடத்த போனோன்னா அவங்களுக்கு வந்து கிடைச்ச அந்த இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி இவங்களுக்கு கிடைக்கும். அப்போனா எந்த தமிழ் சினிமாவும் அந்த 3 மாதம் பார்க்காங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் தமிழ் சினிமா தான் நடிக்க போகிறீங்க. தமிழ் சினிமா எதிரி கிடையாது, தமிழ் சினிமா நான் நேசிக்கிறேன். ஆனால் என்னோட நடிகன் 3 மாதம் அதுக்குள்ளார எந்த படத்தையும் பார்க்கக்கூடாது. அது தெலுங்காக இருக்கட்டும், மலையாளம் இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். அதுதான் என்னுடைய சார். அப்புறம் உங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்தவங்கலாம் இப்போ சினிமாவில் கலக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். அவங்களோட லிஸ்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சொல்லணும்னா நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து பூ படத்துக்காக ஸ்ரீகாந்த் இங்கே தான் வந்து போனார். அப்புறம் வந்து அரவானம் படத்துக்காக இப்போ இப்போ இன்னொரு படம் ஷூட்டிங்கில் இருக்குது, அதுக்காக வந்து ஆதி இங்கே தான் ட்ரெயின் ஆகிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அதர்வா முப்பொழுதும் கற்பனை வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணணும். இது ரொம்ப சவாலான ஒரு கேரக்டர். அது ஒரு பெரிய பட்ஜெட் உள்ள கேரக்டர், ஒரு ஹெவி சப்ஜெக்ட். அதுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் ஒரு சேஞ்சஸ் வேணும். கேரக்டர் இந்த டிரான்சிஷன் வந்து மிகப்பெரிய ஒரு ஏரியா. இதுதான் ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி மெத்தடாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடாலஜி வந்து நான் இன்டர்நேட் பண்ணி நம்ம தேட்டரில் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குறேன். இது பயிற்சிக்கு வந்து அதர்வா போயிருக்காரு. அப்புறம் வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் படங்களை வந்து டைரெக்ஷனில் வந்து கதிரின்னு ஒரு ஸ்டூடெண்ட் எங்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ சட்ட ஒரு இருட்டறை தமிழ்குமார் என்னோட இங்கே நம்மக்கிட்ட பயிற்சியானவர் தான். அப்புறம் வந்து ஹரியோட அசிஸ்டண்ட்டை வந்து திறப்பு விழான்னு படம் பண்ணியிருக்காரு ஜெயானந்த ஒரு ஸ்டூடெண்ட், அவன் இங்கே தான் ஒரு ஸ்டூடெண்ட் தான். அப்புறம் வந்து அவித்தேஜன் ஒருத்தர் வந்து இப்போ தெலுங்கில் வந்து ஹீரோவாக பெரிய பட்ஜெட்டில் வந்து படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போது தியேட்டர் லேபில் ஆக்டர்ஸ் மட்டும் இல்லைம்மா, நல்லா நான் வச்சுக்கோங்க, இங்கே ஆக்டர்ஸ் மட்டும் பயிற்சி ஆகலை, டைரக்டர்ஸும் வந்து இங்கே பயிற்சிக்கு ஆளாகிறாங்க, கேமராமேன்ஸும் பயிற்சிக்கு ஆளாங்க. இங்கே எடிட்டிங் பற்றியும் சொல்லப்படுது. கேமராவுக்கு எடிட்டிங் வந்து லெனின் சார் இங்கே வந்து பயிற்சி கொடுக்குறாரு. கேமராவுக்கு வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கிற சிஜே ராஜ்குமார் வந்து இங்கே பயிற்சி கொடுக்குறாங்க. நிறைய டைரக்டர்ஸ் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இது வந்து ரெண்டாவது வந்து நிறைய எழுத்தாளர்கள் வந்து தமிழிச்சி தங்கப்பாண்டியன், அப்புறம் எஸ் ராமகிருஷ்ணா, அப்புறம் ஜெயபாலன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான எழுத்தாளர்களை வந்து புலமை பித்தன் ஐயாவும் இதில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய படலமே, இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் சர்க்கிளோட நம்ம ஃபாத்திமா பாபு இதில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஒரு பெரிய சர்க்கிள் இது. இந்த டைரக்டர் திருச்செல்வன் சார் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, மு கலைஞன் சார் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அப்புறம் இவர் மிஷ்கின் தம்பி இங்கே வந்து ட்ரைனிங்காக இருக்கார். சேரன் சார் வந்து இந்த நம்ம தேட்டரில் பற்றி நல்ல விஷனோடு இருக்கார். ரேவதி மேடம் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, ரோஹிணி மேடம் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஒரு பெரிய டீமே இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிரமாதமான ஸ்ட்ரக்சரோட தமிழ்நாட்டில் எங்குமே கிடையாது. அது நம்ம தேட்டரில் மட்டும்தான். ஏன்னா இதோட விஷன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏதோ சமாதிக்கு சுண்ணாம்பு பூசுகிற மாதிரி கிடையாது இல்லையா? இந்த மாதிரி இது வந்து ஒரு கிரேட் இன்ஸ்டியூஷனாகவே கொண்டு வர போகிறேன். ஏதோ சும்மா பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறதுக்கு ஒரு அற்புதமான இன்ஸ்டியூஷனை வந்து தமிழ்நாட்டில் இது தான் நம்பர் 1 ஆக போகுது. அதுக்கான பயணத்தில் தான் நான் இது தொடங்கியிருக்கேன். ஸோ இது மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸோட கம்பேர் பண்ணது முழுக்க ஒரு அகடமிக் ஓரியன்டட் இன்ஸ்டிடியூஷன் நம்ம சொல்லலாம். இதை இங்கேருந்து ஒருத்தர் உள்ளே போனான்னா அவனுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பற்றி தெரியும், எடிட்டிங் பற்றி தெரியும், கதை எப்படி உருவாக்குறதுன்னு தெரியும், சிறு கதைகள் எப்படி உருவாக்குன்னு தெரியும். ஏன்னா இங்கே எல்லா நடிகனுக்கு வந்து இலக்கியத்தில் வந்து ரொம்ப ஈடுபாடு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சிறு கதைகளை வந்து எப்படி படிக்கணும், ஒரு காட்சிகளை வந்து எப்படி பார்க்கணும், எப்படி ஒவ்வொரு விஷயத்தை வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணணும், இவங்க கண்ணு முன்னாடி வந்து நாலேஜ் எப்படி கொட்டி கிடக்குது, அதை எப்படி பார்க்கணும், அந்த விஷனை வந்து வேறு எங்கேயுமே கொடுக்க முடியாது. நான் என்ன சவால் விடுறேன்.
சவால் விடுறேன், எங்கேயுமே கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கிறதுனால தான் நிறைய இயக்குனர்கள் வந்து இங்கே வந்து பயிற்சி காலைகிட்ட இருக்காங்க. நிறைய இளம் இயக்குனர்கள் வந்து அவங்களோட நடிகர்களை வந்து இங்கே தான் பயிற்சிக்கு ஆளாகணும் அப்படின்ட்டு ஸ்பெஷலாக இங்கே கொண்டு வந்து பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் வந்து தொடர்ந்து அது முன்னிட்டு எஸ்ராம் கிருஷ்ணா ஒரு நாடகம் கொடுத்துருக்காரு, நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு. அது அருமையான ஒரு நாடகம். இந்த நாடகம் வந்து கனடாவிலும் சேம் டைம் வந்து ஸ்டேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் ஒரு படத்தை வந்து இயக்க போகிறேன். அது வந்து ஜூன் ஜூலையில் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய ஃபெஸ்டிவலுக்கு வந்து நம்ம கிரீஷ் கர்நாடோட நாடகம் நாகமண்டலா அப்படின்ற ஒரு நாடகம் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இங்கே பண்ண போகிறேன். அது வந்து மே 2nd வீக்கில் வந்து நான் ஸ்க்ரீன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு 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 அற்புதம், ஒரு குவாலிட்டி, இது எல்லாம் கலந்த ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு தரமான விஷயங்களை தான் தேட்டரில் பண்ணும். ஏதோ காமச்சும்மான்னு பண்ணாது. இதுக்கு ஒரு தனி அடையாளம் இருக்குது, இது ஒரு நல்ல விஷயம் இருக்குது. இதுதான் தியேட்டரில் போட ஒரு விஷயம். இப்போது இந்த தியேட்டர் லேப் நம்ம இப்போ சென்னை சிட்டியில் இருக்கோம். ஸோ இதோடைய நேம் எந்த அளவுக்கு போயிருக்கு, எங்கேருந்தெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க உங்ககிட்ட? இப்போ ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நான் வந்து இது வரைக்கும் பத்திரிக்கையில் சரியாக நான் வந்து விளம்பரம் கொடுக்கல, எதுவுமே இல்லை. ஆனால் ஏதோ அந்த ஒரு பாசிட்டிவ் விஷன் இல்லை. நீங்கள் எப்போவுமே நம்ம பாசிட்டிவ் நினைக்கும் போது அது வந்து பாசிட்டிவாக எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து எனக்கு திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க. இப்போ என்கிட்ட இருக்கிறவங்கெல்லாம் திருச்சி, கோயம்புத்தூர், சாட்டர்டே சண்டேஸ்லாம் வந்து படிக்கிறாங்க. அப்புறம் வந்து ஈரோட்லேருந்து ஒருத்தர் வராரு. அப்புறம் வந்து பாண்டிச்சேரிலேருந்து 2 பேர் வந்து படிச்சுக்கிட்டு போனாங்க, கேர்ள்ஸு. இப்போ பெங்களூர்லேருந்து ஒரு 3 பேர் வந்து வந்திருக்காங்க. அவங்க ஹீரோ ஆகிறதுக்காக இங்கே வந்து ஸ்டே பண்ணி கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்ரீலங்கன் வந்து இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவர் டைரெக்ஷன் பண்ணுறத பாதியில் அவர் நடிக்கிறாரு. அந்த நடிப்பு வந்து தானே நடிக்கிறதுனால, தானே இயக்கிறதுனால இந்த 2 விஷயங்கள் செய்கிறது வந்து முக்கியம். கிளைமேக்ஸில் வந்து அற்புதமான ஒரு காட்சிகள் இருக்குது. அந்த பயிற்சிக்காக ஸ்பெஷலாக வந்து என்கிட்ட வந்துட்டு என்னுடைய சேர்ந்து அந்த பயணம் செய்கிறாரு. ஸோ தமிழ்நாட்டில் பல இடங்களில், தமிழ்நாடு தாண்டி இதர ஸ்டேட்லேருந்து கூட, ஹைதராபாத்லேருந்து 2 பேர் வந்து படித்து போனாங்க. கேரளாவிலேருந்து ஒரு 3 பேர் வந்து படிச்சுட்டு போவாங்க. இப்போது ஒருத்தர் வந்து கேரளாலேருந்து இப்போ நிறைய படங்களில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவர் வந்து இன்றைக்கி தான் வந்து டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி வந்து எல்லா மாநிலங்களிலிருந்தும் எல்லா இடத்துல இருந்து தியேட்டரில் அப்போ வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சும்மா ஏதோ குருடாம்போக்கில் வர்றது கிடையாது. ப்ரொஃபஷ்னலாக பக்காவாக பிளான் பண்ணி வராங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிறாங்க. இது யாரோடையும் கம்பேர் பண்ணவே முடியாது. தி பெஸ்ட் இன்ஸ்டியூஷன்ட்டு நான் வந்து உறுதியோடு சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து 25 வருஷத்தோட உழைப்பு, உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸோட ஒர்க் பண்ணிட்டு அது மெத்தடாலஜியெல்லாம் எழுதி வச்சு பக்கா நான் டைம் டேபிள் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் வந்து ப்ரொஃபஷ்னலாக போகணும்னா தியேட்டர் லேப் தான். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எல்லாம் ரொம்ப அவசியம் அண்ட் ரொம்ப வெல்கம் பண்ண வேண்டிய விஷயம் கூட. ஸோ இந்த தியேட்டர் லேப் நிறுவனம் இன்னும் மென்மேலும் வளர்ந்து நிறைய நல்ல நடிகர்களை கொடுக்கணும், ப்ளஸ் இந்த சொசைட்டிக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு மனசார வாழ்த்துகிறோம். குட் லக் ஜெயராவ் சார். தேங்க்யூ. வாழ்க. பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.